ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 1610 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு மற்றும் வார இறுதி நாட்களை சென்னையிலிருந்து ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து ஜூலை 31ஆம் தேதி 420 பேருந்துகளும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி 330 பேருந்துகளும், ஆகஸ்ட் 2இல் 270 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, ஒசூர், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி 120 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேக் அரசு காற்றில் பதக்கவிட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பொத்திக் கொண்டு நின்றதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக இருக்கும் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை மத்திய அரசிடம் ஒப்படைக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்ததாகவும், ஆனால் இன்று மருத்துவ படிப்புகளில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பதாக கூறிய அவர், தாவேக் அரசு இதில் உரிய விளக்கத்தை அளித்தாக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் டெல்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்திற்கு இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி காவிரி நீரை திறந்துவிட ஒழுங்குமுறை குழு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் கர்நாடக அரசு முறையிட உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மூத்த வழக்கறிஞர்களுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி நில மோசடி விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க கோரி திமுக, அதிமுக தாக்கல் செய்த மனுக்கள் நாளை விசாரணைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க கோரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் இதே விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தங்கள் தரப்பிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் எனவும் முறையிட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் திமுக, அதிமுக தாக்கல் செய்த மனுக்கள் ஜூலை 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உத்தரவிட்டனர். கர்நாடகாவுக்கு மத்திய அமைச்சர் ஆதரவு என்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், தாவேகவும் காங்கிரசும் இணைந்து தமிழ்நாட்டின் நலன்களை தாரை வார்த்ததாக உதயநிதி ஸ்டாலின் பேசியது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு செயலாகவே கருத முடியும் என்று கூறியுள்ளார். மேகதாது பிரச்சனையில் திமுக அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாகவும், அணை கட்டும் திட்டத்தை முறியடிக்க ஓரணியில் திரள வேண்டுமே தவிர பரஸ்பர குற்றச்சாட்டுகளை எழுப்புவது தமிழ்நாட்டின் நிலையை பலவீனப்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். என்டிஏ தேர்வு சீரமைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள சென்னை ஐஐடி இயக்குநரை பசு கோமியம் நிபுணர் என குறிப்பிட்ட காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் குளறுபடி சர்ச்சைக்கு பிறகு என்டிஏ தேர்வுகளை சீரமைப்பது தொடர்பாக நந்தன் நீலகேணி தலைமையிலான குழுவை பிரதமர் நரேந்திர மோடி அமைத்துள்ளார். இக்குழுவில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடியும் இடம்பெற்றுள்ளார். இந்த நிலையில் பொதுத் தேர்வுகள் சீரமைப்பு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிரியங்கா காந்தி மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை கடுமையாக விமர்சித்தார். மேலும் குழுவில் இடம்பெற்றுள்ள காமகோடியை பெயர் குறிப்பிடாமல் பேசிய பிரியங்கா, அவர் பசு கோமியம் நிபுணர் என விமர்சித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, காமகோடி குறித்து பேச பிரியங்காவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளை விட கொரோனா பாதிப்பு மிக குறைவாகவே உள்ளதாகவும்,
மாநிலம் முழுவதும் தற்போது வெறும் 15 முதல் 20 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள சுகாதாரத்துறை அரசு நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் காய்ச்சல், தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை விட அதிகமானோர் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ளதால் மாணவர்களின் விவரங்களை சரிபார்க்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு MBBS, BDS படிப்புகளில் சேர 72,627 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கு மொத்தம் 16,199 இடங்கள் உள்ளன. நடந்து முடிந்த நீட் தேர்வில் 61,306 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆனால் கலந்தாய்விற்கு 72,627 பேர் பதிவு செய்துள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்களை காட்டிலும் கூடுதலாக மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதால் அவர்களது விவரங்களை மருத்துவக் கல்வி கலந்தாய்வு அதிகாரிகள் தீவிரமாக சரிபார்த்து வருகின்றனர். நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் NLC நிறுவனத்தின் சுரங்கப் பணிகளுக்காக நிலங்கள் எடுக்கப்படுகிறது. இதனால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு வழங்க வேண்டும் எனவும் கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி நிலம் கையகப்படுத்த பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தென்குத்து கிராமத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஆட்சேபனை உள்ளவர்கள் 30 நாட்களில் எதிர்ப்பை பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான CBI குற்றப்பத்திரிகையை வரும் 3ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதாக சிறப்பு விரைவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு குறித்து CBI விசாரித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவின்படி நீட் குளறுபடி குறித்த வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு ஆவணங்கள் மிக அதிகமான அளவில் இருப்பதால் அவை ஸ்கேன் செய்யப்பட்டு வருவதாக CBI தெரிவித்ததை அடுத்து அவற்றை சமர்ப்பிக்க CBIக்கு விரைவு நீதிமன்றம் மேலும் 3 நாட்கள் அவகாசம் அளித்தது. மேலும் குற்றப்பத்திரிகையுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் மிக அதிக அளவில் இருப்பதால் குற்றப்பத்திரிகையுடன் சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் அல்லது ஆவணங்கள் பட்டியலை இணைக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடங்கி நடைபெறுகிறது. கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் MK ஸ்டாலின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கொளத்தூர் தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி காலை 9 மணிக்கு தொடங்கியது. சிந்தாதிரிப்பேட்டை கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள 14 வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்படுகின்றன. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த சாந்தி முன்னிலையில் இப்பணிகள் நடைபெற்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பெயர் மாற்றப்படுவதாக வெளியான தகவல் தவறானது என தமிழ்நாடு தகவல் சரிபார்க்க விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட எக்ஸல பதிவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பெயர் பண்டிதர் அயோத்திதாசர் நவீன பேருந்து நிலையம் என்று மாறுவதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான தகவலை பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தையின் உடல் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குப்பை தொட்டியில் ஆண் குழந்தையின் உடல் சாக்குப்பையில் கிடப்பதை அறிந்து சென்ற போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தையின் உடலை குப்பை தொட்டியில் வீசிச் சென்றது யார் என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 126 பேருக்கு முதலமைச்சர் விஜய் நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டார். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் குரூப் 1 பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 78 பேருக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் துணை ஆட்சியர்கள் பணிக்கு 28 பேரும், துணை காவல் கண்காணிப்பாளர் பதவிக்கு 7 பேரும் பணி நியமன ஆணை பெற்றனர்.
மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 48 பேருக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். டாஸ்மாக் நிதி முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை நடத்திய நிலையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முன்னாள் நிர்வாக இயக்குநர், டாஸ்மாக் அதிகாரிகள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர். காலை 9 மணி அளவில் தொடங்கிய விசாரணை சுமார் 4 மணி நேரம் வரை நடந்ததாக கூறப்படுகிறது. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜிக்கு அடுத்த நெருக்கடியாக டாஸ்மாக் விவகாரம் மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வை ரத்து செய்யாத மத்திய பாஜக அரசின் ஆணவத்தால் 107 மாணவர்களை உயிரை விட்டதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அதிகபட்ச மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று என்பதால் நீட் தேர்வு தேவையற்றது என கூறினார். நீட் தேர்வால் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக கூறிய தயாநிதி மாறன், மத்திய அரசின் கைகளில் ரத்தம் படிந்திருப்பதாக தெரிவித்தார். நீட் தேர்வால் மருத்துவமனைகள் அல்லது மருத்துவர்களின் செயல்திறன் மேம்பட்டுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குதிரை பேரம் நடத்தியதாக ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ரமேஷ் என்பவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ரமேஷ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.